வெல்கம் பேக். நம்ம சந்திச்சு கொஞ்ச நாள் ஆச்சு. இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக்கை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அது என்னன்னா லுக் டெவலப்மெண்ட். லுக் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி லுக்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வருது, ஒரு லாக்லயோ ராலையோ ஷூட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் வருது. அதை நீங்க எந்த டிரான்ஸ்ஃபார்மும் அப்ளை பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா உங்க ஸ்கிரீன்ல அது இந்த மாதிரி தெரியும். நீங்க எந்த கலர் ஸ்பேஸ் டிரான்ஸ்ஃபார்மோ எதுவுமே அப்ளை பண்ணாம லாக் கிளிப்பை நீங்க ராவா பாத்தீங்க, உங்க வியூவர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அது தெரியும். ஸோ இதை டீல் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கலர் ஸ்பேஸ்ல இருந்து ஒரு ரெக் 709 ஸ்பேஸுக்கு நம்ம போவோம். கலர் ஸ்பேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த ப்ராசஸ்க்காக. ஸோ இதுதான் உங்களோட ரெக் 709 லுக்கு. ஸோ இந்த ரெக் 709 லுக்ல இருந்து இந்த மாதிரி ஒரு லுக்குக்கு ஒரு சீனுக்கு தேவையான மாதிரி ஆர் ஒரு கதைக்கு தேவையான மாதிரி ஆர் அந்த ப்ரொடக்ஷனுக்கு தேவையான மாதிரி ஒரு லுக்குக்கு கொண்டு போறதுக்கு பேர் தான் லுக் டெவலப்மெண்ட். லுக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற இந்த ப்ராசஸை எதுக்காக பண்ணுவோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இதுக்கு 3 விஷயங்கள் சொல்லலாம். முதல்ல ஒரு சினிமேட்டிக்கான ஒரு ஃபீலை கொண்டு வருது. சாதாரணமா இருக்க ஒரு ஷார்ட்டை சினிமேட்டிக்கா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு. ஆர் செகண்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு பிராண்டோட பர்டிகுலர் யூஸை கொண்டு வரதுக்கு. ரீசெண்டா நான் விம்பிள்டன் பார்த்தேன், டென்னிஸ் கிராண்ட் ஸ்லாம் ஈவெண்ட். அதுல அந்த கிரீன் அவங்க ரோலெக்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ல கிரீனுக்கு ஒரு பர்டிகுலர் ஹியூ யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு பர்டிகுலர் கலர்ல தான் அந்த கிரீன் இருக்கும், ஒரு பர்டிகுலர் ஹியூ பர்டிகுலர் ஷேட்ல இருக்கும். ஸோ இதுவும் லுக் டெவலப்மெண்ட் கீழே தான் வரும். மூணாவது, ஒரு முக்கியமான சீன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் தளபதி அவங்க ஒரு ஸ்பெசிபிக் தீம் செட் பண்ணிருப்பாங்க, சூரியன் மறைகிற மாதிரி, அதுக்கு ஒரு கலரு. ஸோ அந்த அவங்க போட்டிருக்க அந்த ட்ரெஸ் இது எல்லாமே ஒரு மூடுக்கு மேட்ச் ஆகும். ஸோ இதுவும் லுக் டெவலப்மெண்ட் கீழே தான் வரும். நம்ம நார்மலா கேமரால எடுத்த ஒரு விஷயத்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்ப அதை இன்னும் மெருகேற்றி நம்ம டிஸ்பிளேல ஸ்கிரீன்ல பார்க்கும்போது இன்னும் அதுக்கு ஒரு வேற மாதிரி ஒரு ஃபீலை கொண்டு வரணும். பாக்குறவங்களுக்கு ஒரு இம்பாக்ட், அதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக நம்ம பண்றதுதான் லுக் டெவலப்மெண்ட். ஒரு கலரிஸ்டா இருந்தா என்னை பொறுத்த வரைக்கும் லுக் டெவலப்மெண்ட் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த வீடியோல இந்த லுக் டெவலப்மெண்ட்டை 2 விதமா நான் டேக்கிள் பண்ண போறேன். ஒன்னு, ப்ராக்டிக்கலா நான் ஒர்க் பண்ணும்போது இந்த கலர் கிரேடிங் ஒர்க் ஃப்ளோல லுக் டெவலப்மெண்ட் எங்க வருது, ஸோ அதுக்கு முன்னாடி பின்னாடி என்ன பண்ணணும், லுக் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே வேற எதெல்லாம் நம்ம யோசிக்கணும், இதை பத்தி நான் சொல்ல போறேன். ரெண்டாவது, ஒரு லுக் டெவலப்மெண்ட்டுக்கு அடியில, அதாவது அண்டர் த ஹுட், அதாவது ஒரு லுக் டெவலப்மெண்ட் நடக்குது அப்படின்னா அதுக்கு அண்டர்லைன் திங்ஸ் என்னெல்லாம் இருக்கு, எப்படி அந்த லுக் டெவலப் ஆகுது, சயின்டிபிக்கா அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தியும் ஒரு டீப்பான ஒரு ரிசர்ச், ஒரு ஆராய்ச்சி நம்ம இந்த வீடியோல பண்ண போறோம். இப்போ நீங்க என் ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கிறது ஒரு கேனன்ல ஷூட் பண்ண ஒரு கிளிப். ஸோ திஸ் வாஸ் பியூட்டிஃபுல்லி ஷாட். எனக்கு இந்த ஷாட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்க பாக்குற எல்லா விஷயமே எக்ஸப்ட் ஃபார் திஸ் ட்ரோன் ஷாட், இது எல்லாமே கேனன்ல ஷூட் பண்ணது, C-Log 3ல ஷூட் பண்ணது. இந்த பர்டிகுலர் வீடியோல, இந்த பர்டிகுலர் டுட்டோரியல் வீடியோவுக்கு ஏன் நான் இதை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, கேனனை கிரேட் பண்ணும்போது, அதாவது C-Log கிளிப்பை கிரேட் பண்ணும்போது நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணி கிரேட் பண்ணேன். அதோட டைனமிக் ரேஞ்சும் அதோட கலர் சயின்ஸும் எனக்கு நிறைய நேரத்துல சோனில நான் கிரேட் பண்ணதை விட எனக்கு பெட்டரா இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. இது ஒரு பெய்டு ப்ரொமோஷனோ எதுவுமே கிடையாது. நான் ஜெனுவினா என்னோட கிரேடிங் ஒர்க் ஃப்ளோல நான் பண்ணும்போது நான் ஃபீல் பண்ணதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இந்த ஒரு கிளிப்பை எடுத்துக்கோம். முதல்ல நம்ம பண்ண விஷயம் கலர் ஸ்பேஸ் டிரான்ஸ்ஃபார்ம். அதாவது என்னோட கேனன் சினிமா கேமட் கேனன் லாக் 3 ஆன இன்புட்ல இருந்து டாவின்சி ஒயிட் கேமட் டாவின்சி இன்டர்மீடியேட். எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கு இந்த சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே நான் டாவின்சி ஒயிட் கேமட் டாவின்சி இன்டர்மீடியேட்ல தான் எல்லா கிரேடிங்கையுமே பண்ணுவேன். பிகாஸ் அது ஒரு வைடர் கலர் ஸ்பேஸ், கலர் கிரேடிங்காக உருவாக்கப்பட்ட கலர் ஸ்பேஸ் அது. அண்ட் ஃபைனலா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, டாவின்சி ஒயிட் காமட்ல இருந்து இன்புட் டாவின்சி ஒயிட் காமட் டாவின்சி இன்டர்மீடியேட்ல இருந்து ரெக் 709 காமா 2.4க்கு நான் அவுட்புட் எடுத்திருக்கேன். ஸோ நீங்க இங்க பார்க்கலாம், நான் கடைசியில கலர் ஸ்பேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணாம வேற ஒரு விஷயத்த நான் யூஸ் பண்ணிருக்கதை நீங்க பார்க்க முடியும். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, JP2499 DRT அப்படிங்கிற ஒரு ஓப்பன் சோர்ஸ் DCTL. இதை நான் யூஸ் பண்ணும்போது ஒரு கலர் ஸ்பேஸ், அதாவது டாவின்சி ஒயிட் காமட் டாவின்சி இன்டர்மீடியேட்ல இருந்து ரெக் 709 போற அந்த டிரான்ஸ்ஃபார்ம் பெட்டரா இருந்துச்சு. இதை பத்தி உங்களுக்கு டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கலன் கிளியோட ஒரு வீடியோ இருக்கு, அதை நான் லிங்க் பண்றேன் பாருங்க. இல்ல தமிழ்ல எனக்கு இன்னும் இன்டெப்தா இது புரியணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட்ல கண்டிப்பா ஒரு வார்த்தை சொல்லுங்க. நான் இந்த JP2499 DRT பத்தி ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, சோ நீங்க இங்க பாத்துட்டு இருக்க விஷயங்கள், அதாவது என்னோட குரூப் ப்ரீ கிளிப் அப்படின்னு ஒரு விஷயத்த நீங்க பார்க்க முடியும். என்னோட எல்லா கேனன் கிளிப்ஸையுமே நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, குரூப் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஆட் இன்டு நியூ குரூப் கொடுத்து நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு காமனான குரூப்ல அதை நான் ஆட் பண்ணிருக்கேன். இங்க இருக்க எல்லா கேனன் கிளிப்ஸையுமே, இந்த ப்ராஜெக்ட்ல இருக்க எல்லா கேனன் கிளிப்ஸுமே ஒரு குரூப்ல இருக்கு. ஸோ எந்த ஒரு கிளிப்பையுமே நீங்க செலக்ட் பண்ணி இந்த மாதிரி, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் ரிமூவ் பண்றேன், பண்ணிட்டா என்னோட கலர் ஸ்பேஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் போயிடும். ஏன்னா என்னோட குரூப் லெவல்ல தான் இப்போ கலர் ஸ்பேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த கிளிப்பை நான் ரைட் கிளிக் பண்ணி நான் குரூப்ஸ்க்கு போயிட்டு C-Log 3ல நான் அசைன் டு குரூப் கொடுத்தேன் அப்படின்னா
இப்போ இந்த கிளிப்பை நான் செலக்ட் பண்ணும்போது இந்த கிளிப்ல குரூப் ப்ரீ கிளிப், குரூப் போஸ்ட் கிளிப் அப்படின்னு 2 ஆப்ஷன், 2 எக்ஸ்ட்ரா மெனு வரதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த குரூப் ப்ரீ கிளிப் என்ன அப்படின்னா, இந்த கிளிப் லெவல் கிரேடிங்ல நீங்க என்னெல்லாம் பண்றீங்களோ அதுக்கு ப்ரெடிசஸரா இருக்கும். அதாவது அதுக்கு முன்னாடி நீங்க என்னெல்லாம் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைச்சா இந்த குரூப் ப்ரீ கிளிப்ல பண்ணிக்கலாம். ஸோ என்னோட கலர் ஸ்பேஸ் கன்வர்ஷன், அதாவது கேனனோட சீலாக்ல இருந்து டாவின்சி ஒயிட் கார்மெண்ட் இன்டர்மீடியேட்டுக்கு போறத நான் இந்த குரூப் ப்ரீ கிளிப்ல தான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் கிளிப் லெவல்ல என்னோட கிரேடிங் இருக்கும். ஸோ இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா என்னோட நோட்ரி ஸ்ட்ரக்சர் வந்து நான் ஆல்மோஸ்ட் என்னோட நோட்ரி வீடியோல சொன்ன மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ டீடைல்டா கூட இதுல இருக்காது. ஏன்னா இது வந்து ஒரு கிளீன் ஷார்ட் கிளிப். ரொம்ப எனக்கு வந்து இதுல ஒரு இஷ்யூவே இல்லை எனக்கு இதை கிரியேட் பண்ணும்போது. அதனால எனக்கு வந்து ரொம்ப நோட்ஸ் தேவைப்படலை இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை எனக்கு கிரியேட் பண்ணும்போது. பட் நீங்க பாக்குறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நீங்க என்ன பாக்குறீங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நீங்க RGB அப்படின்னு பாப்பீங்க. இதை நீங்க விட்டுருங்க. இதை நான் சொல்லி தரதுக்காக வச்சிருக்க ஒரு நோடு. இதுக்கு நான் அப்புறமா வரேன். ஸோ மற்றபடி பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஒயிட் பேலன்ஸ் ஃபர்ஸ்ட், பிரைமரி செகண்ட், தேர்டு கலர் பேலன்ஸ், இது மூணுமே என்னோட ஃபண்டமெண்டல் நோடு. ஸோ நீங்க இந்த சேச்சுரேஷனையும் கூட எடுத்துக்கலாம். இது நாளையுமே சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம் என்னோட ஃபண்டமெண்டல் நோடா. நீங்க அடுத்து பாக்குற இந்த செட் பிளாக்னு வச்சிருக்கிறது வேற ஒன்றும் இல்லை, செகண்டரியா நான் பண்ற பிளாக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் இது வந்து என்னோட ஸ்கின் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். அண்ட் அது போக குரூப் போஸ்ட் கிளிப்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு சில நோட்ஸை நீங்க பார்க்க முடியும். எல்லாத்தையுமே நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நேம் பண்ணியிருக்கேன். இங்கேயுமே சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஒரு நோடு கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை நீங்க இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ அதுக்கடுத்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெக்கவர் அப்படின்னு போட்டிருக்கேன். இது ஹைலைட் ரெக்கவரிக்காக நான் யூஸ் பண்ணியிருக்காது. அதுக்கப்புறமா தான் இந்த லுக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற மெயின் கான்செப்டே உள்ள வருது. இங்க நீங்க பாக்குற கோடாக் KCR அப்படிங்கிற இந்த நோடு, அதுக்கப்புறம் இருக்க இந்த பொலாரிட்டி அப்படிங்கிற இந்த நோடு, இந்த பாலிஷ் பாஸ்டோ அப்படிங்கிற இந்த நோடு, இது மூணுமே ஸ்பெசிபிக்கா சொல்ல போனா இந்த ரெண்டும் கோடாக் KCR, பொலாரிட்டி, இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு லுக் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்க லட்ஸ். ஒரு சில பேருக்கு மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டு இருக்கதை என்னால கேட்க முடியுது. ப்ரோ லட்ஸ் வேணாம்னு சொல்லிட்டு நீங்களே லட்ல கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. பட் இந்த லட்டு வந்து கொஞ்சம் வித்தியாசமான லட்டு. நீங்க நார்மலா யூஸ் பண்ற 709 லட்ஸ் இது கிடையாது. மூணுமே ஒரு வித்தியாசமான லட். இது மூணுமே நான் டெவலப் பண்ண லட்டு தான். அதுவும் ஸ்பெசிபிக்கா டாவின்சி ஒயிட் கார்மெண்ட், டாவின்சி இன்டர்மீடியேட் அந்த கலர் ஸ்பேஸுக்குள்ள ஒர்க் ஆகிற மாதிரி நான் கிரியேட் பண்ண லட்டு. இதை பெஸ்டா நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ஒரு கிரிக்கெட் விளையாடுறதே எடுத்துக்கங்களேன். ஒரு நல்ல கவர் டிரைவ் பிளே பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நெட்ல யூஸ் பண்ணும்போதும் அவங்க யூஸ் பண்றது அதே டெக்னிக் தான். நெட்ஸ்ல அவங்க கவர் டிரைவ் பண்ணாலும் அதே டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணுவாங்க. கிரவுண்ட்ல ஸ்டேடியம்ல அவங்க கவர் டிரைவ் ஆடினாலும் அதே டெக்னிக் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அந்த கிரவுண்ட்ல ஆடுற கவர் டிரைவ் வந்து பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும் நெட்ஸ்ல பாக்குறத விட. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அந்த கவர் டிரைவ்ல இருக்கும். அந்த பால் அவங்க அடிப்பாங்க, பவுலர் போடுறாரு, பாலை அடிக்கிறாங்க, இந்த ஹோல் டிராமா ஃபீல்டர்ஸை தாண்டி அந்த பால் போகும். ஸோ இந்த ஒரு விஷயம் தான் நான் இதுக்கு வந்து எக்ஸாம்பிளா சொல்லுவேன். இந்த கவர் டிரைவ் மாதிரி தான் இந்த டாவின்சி ஒயிட் கார்மெண்ட் லட்டும். அதாவது நீங்க இந்த லெட்டர் எடுத்து ரெக் 709ல யூஸ் பண்ணா ஒரு நெட்டுக்குள்ள நீங்க கவர் டிரைவ் ஆடுற மாதிரின்னு சொல்லலாம். அதே இந்த லெட்டர் எடுத்து நீங்க டாவின்சி ஒயிட் கார்மெண்ட்ல ஆடும்போது அதோட ஹோல் ரேஞ்ச், அதோட ஹோல் பியூட்டியை உங்களால யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து டாவின்சி ஒயிட் கார்மெண்ட் லட்டோட ஸ்பெஷாலிட்டி. அது ஏன் அப்படின்னா டாவின்சி ஒயிட் கார்மெண்ட் உங்களுக்கே தெரியும், அது ஒரு லார்ஜர் கலர் ஸ்பேஸ். ஸோ அந்த கலர் ஸ்பேஸுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட அந்த லட்ல அந்த நுணுக்கங்கள், அதாவது கிரேடேஷன், எப்படி ஒரு கலர்ல இருந்து இன்னொரு கலர் ஸ்மூத்தா மாறும் அப்படிங்கிறது ரெக் 709ஓட ஆப்வியஸா டாவின்சி ஒயிட் கார்மெண்ட் கலர் ஸ்பேஸ்ல இன்னுமே அழகாவும் இருக்கும், ஸ்மூத்தாவும் இருக்கும், கலர் ரேஞ்சும் அதிகமா இருக்கும். அதனாலதான் நான் இதை வந்து ஒரு நெட்ஸுக்கும் ஒரு ஸ்டேடியம்லயும் நடக்கிற ஒரு விஷயமா இதை கம்பேர் பண்ணி நான் சொன்னேன். ஸோ இங்க இருக்க எல்லா கிளிப்ஸ்லயுமே நீங்க பார்க்கலாம், ஆல்மோஸ்ட் நம்ம அதே ஒர்க் ஃப்ளோ தான் யூஸ் பண்றேன். ஈவன் இது வந்து இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து 3 ப்ராஜெக்ட்ஸ்ல இருக்க கிளிப்ஸ். ஈவன் வேற ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ற கிளிப்ஸ்ல கூட ஆல்மோஸ்ட் அதே ஒர்க் ஃப்ளோ தான். நீங்க பாப்பீங்க, குரூப் ப்ரீ கிளிப்ல நம்ம கன்வர்ஷன் பண்ணிருக்கோம், குரூப் போஸ்ட் கிளிப்ல கடைசி நோட்ல நம்ம திரும்ப கன்வர்ஷன் 709க்கு கொண்டு வந்திருக்கோம். என்னோட போஸ்ட் கிளிப் லெவல்ல தான் நான் லுக் டெவலப் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ என்னோட கிளிப் லெவல்ல, அதுவும் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான சேஞ்சஸ் தான் இருக்கும், ரொம்ப கம்மியான நோட்ஸ் தான் இருக்கும். ஏன்னா இதுல வந்து நான் ஒரு வேற மாதிரி ஒரு லுக்கு கிரியேட் பண்றதுனால இங்க எனக்கு பெரிய சேஞ்சஸ் பண்ண தேவையில்லாம இருந்துச்சு. அகைன் இதுக்கு டிபி பண்ணவர் இஸ் அ பிரில்லியன்ட் கை, அவர் எனக்கு அழகா பண்ணி கொடுத்திருந்தாரு. ஸோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லயுமே வந்து நம்ம ஒரு சிமிலரான ஒரு ஒர்க் ஃப்ளோ தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்காது நீங்க பார்க்க முடியும். ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம் நம்ம. ஸோ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் டவுன் பண்ணுவோம். இந்த கிரேடிங்க நம்ம 4 ஸ்டெப் ப்ராசஸா பிரிக்கலாம். அதாவது நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் 3 நோட், அதாவது என்னோட ஒயிட் பேலன்ஸ், என்னோட பிரைமரி, அது என்னோட கலர் பேலன்ஸ். இதை ஏன் நான் பிரைமரி நேம் பண்ணிட்டு நான் கர்வ் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பிகாஸ் எனக்கு வந்து இதுல HDRஓ என்னோட லாக் வீல்ஸோ யூஸ் பண்றதுக்கு தேவையில்லை. பிகாஸ் அகைன் நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப ஒரு கிளீனான கிளிப்பு. எனக்கு நிறைய மாற்றங்கள் செய்யறதுக்கான தேவை இந்த கிளிப்ல எனக்கு இல்லை. அதனால கர்வ்ஸ்ல எனக்கு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல எனக்கு வந்து அந்த கரெக்டான லெவல் ஆஃப் கான்ட்ராஸ்டும் எக்ஸ்போஷரும் எனக்கு கிடைச்சிருச்சு.
அதை நீங்க இதுல பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். சோ இந்த ஃபர்ஸ்ட் 3மே நான் பண்றது என்னன்னா என்னோட பிரைமரி கிரேடிங். சப்போஸ் நான் இது எல்லாத்தையுமே நான் டிசேபிள் பண்ணிடுறேன். பண்ணிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் மூவ் பண்ணுவோம். ஒன்லி இப்ப என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இன்புட் சிஎஸ்டியும் அவுட்புட் சிஎஸ்டியும் தான் நமக்கு இருக்கு. சோ இப்போ என்னோட பிரைமரி சேஞ்சஸ் நான் பண்றேன். நான் ஒரு நோடா போக போறது இல்ல, ஏன்னா இது ரொம்ப டைம் எடுக்கும். அதனால என்னோட பிரைமரி, லுக் டெவலப்மெண்ட், செகண்டரி அண்ட் செகண்டரி பாஸ் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம போவோம். சோ நான் சொன்ன அந்த 4 ஸ்டெப் ப்ராசஸ் அதான். சோ இந்த கிரேடிங் ப்ராசஸ், இந்த கிரியேட்டிவ் கிரேடிங் ப்ராசஸை நீங்க ஒரு 4 ஸ்டெப் ப்ராசஸா எடுத்துக்கலாம். அதுல முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட பிரைமரிஸ். சோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த 3 நோடும் நமக்கு பிரைமரிஸ். சோ இது 3ஐயும் நான் செலக்ட் பண்ணி நான் எனேபிள் பண்ணும்போது என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். நான் என்ன பண்றோம், கலரை பேலன்ஸ் பண்றோம், எக்ஸ்போஷர் லெவல் செட் பண்றோம், ஒயிட் பேலன்ஸா அட்ஜஸ்ட் பண்றோம். வேற எதுவுமே இல்ல. ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த 2 ஷாட்டையும் நான் காட்டினேன். சோ இது முடிச்சதுக்கு அப்புறம் இந்த செகண்டரி பிளாக், செகண்டரி மெஜெண்டா, ஸ்கின், செகண்டரி ஸ்கின் இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்க பாப்பீங்க. என்னதான் ஆர்டர்ல இதுக்கு அடுத்து இது இருந்தாலும் என்னோட ஒர்க் ஃப்ளோல நான் கிரேட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் இதை இங்க பண்றது கிடையாது. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு கிரேட ஆர் லுக்கை கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா அது என்ன அப்படின்னு ஒரு பிக்சர் வந்து என் மைண்ட்ல எனக்கு வரணும். அதுக்காக நான் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட குரூப் போஸ்கிப்ல போய் நான் என்னோட லுக்லெட், அதாவது இதுல ஒரு 3 லட்ஸ் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். இதுல ஃபர்ஸ்ட் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது கோடாக் கேசிஆர் RH ரெண்டர் ஹப்போட கோடாக் கேசிஆர் லட். இது வந்து டாவின்சி ஒயிட் காமோட்ல ஸ்பெசிபிக்கா லுக் கிரியேஷனுக்காக கோடாக் லட்ஸை பேஸ் பண்ணியும் ஈஸ்ட்மேன்ங்கிற லட்டை பேஸ் பண்ணியும் நான் கிரியேட் பண்ண ஒரு லட்டு. சோ அதை எனேபிள் பண்ணும்போது எனக்கு தெரியும் இந்த லட்டு எந்த லுக்கை கொடுக்க போகுது அப்படின்னு. நான் அதை எனேபிள் பண்ணும்போது இந்த லுக் எனக்கு கிடைக்கும். சோ இந்த லுக் எனக்கு கிடைக்கிற பட்சத்துல எனக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி கிளிப் லெவல்ல எனக்கு சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா இந்த லுக் வந்து டோட்டலா ஒரு வாஷ்ட் அவுட் லுக். என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆர்ஜிபி இங்கதான் நமக்கு பிக்சர்ல வருது. இது ஆர்ஜிபிங்கிறது வந்து ரெட் கிரீன் ப்ளூ லெவல்ஸை காட்டுற ஒரு டிசிடிஎல். சோ இதை நான் எனேபிள் பண்ணும்போது நீங்க பார்க்க முடியும், இப்படி ஒரு விஷயத்தை நீங்க இங்க பார்க்க முடியும். நான் என்னோட கோடாக் கேசிஆர்ங்கிற இந்த லுக் டெவலப்மெண்ட்ல டைப் பண்ண டிசேபிள் பண்றேன். டிசேபிள் பண்ணேன் அப்படின்னா இப்படி இருக்கிற ஒரு லுக்கு என்னோட கோடாக் கேசிஆர் லட்டை நான் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு லுக்கா மாறுது. சோ இது நான் டெவலப் பண்ணதுனால எனக்கு தெரியும் இந்த லட்டு வந்து எப்படி அப்ளை ஆகும் அப்படின்னு. இதை நான் இவ்வளவு ஈஸியா இதை நான் சொல்லிட முடியாது, ஏன்னா இது 3 டைமென்ஷனல் நடக்கிற ஒரு விஷயம். இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் உங்களுக்கு நான் இதை காட்டுறேன். பட் இந்த பிக்சரை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதை நம்ம திருப்பி விசிட் பண்ணுவோம். ஏன் நம்ம லட்டு யூஸ் பண்றோம் அப்படின்னு நம்ம பேசும்போது இதை திரும்ப நம்ம விசிட் பண்ணுவோம். அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இம்பார்ட்டன்டான டாபிக்கா இருக்கும். சோ இதை நான் டிசேபிள் பண்ணிடுறேன். பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பாப்பீங்க இந்த மாதிரி ஒரு லுக் கிரியேட் ஆகுது. சோ ஆப்வியஸ்லி இது எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஃபைனல் லுக் கிரியேட் பண்ணா என்னால இதை யூஸ் பண்ணவே முடியாது. சோ நான் என்ன பண்ணுவேன், இதை சேஞ்ச் பண்றதுக்காக இந்த செகண்டரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நான் பண்ண ஆரம்பிப்பேன். அது என்ன, செகண்டரியா என்னோட பிளாக் லெவல்ஸ் அட்ஜஸ்ட் பண்றது. யூ கேன் சி இதுல வந்து எனக்கு ரெட் கிரீன் ப்ளூக்கு பிளாக்ல எவ்வளவு செப்பரேஷன் இருக்கு, இது நியூட்ரலா இல்ல அப்படின்னு தெரியும். நான் வந்து பிளாக்னா பிளாக் நியூட்ரலா இருக்கணும், ஒயிட்னா ஒயிட் நியூட்ரல்ல D65 ஒயிட் பாயிண்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்ற ஆள் கிடையாது. பட் அப்படி இருந்தா நல்லதுதான். ஐ ஒன்ட் சே இட் இஸ் அ பேட் திங். ஸோ செகண்டரி பிளாக் நான் எனேபிள் பண்ணும்போது நீங்க பார்க்க முடியும் அது வந்து இன்னும் கொஞ்சம் அந்த வார்ம் டோனுக்கு ஏத்த மாதிரி நான் எந்த டோன் கொண்டு வரணும்னு நினைக்கிறேனோ அந்த டோனுக்கு ஏத்த மாதிரி அந்த பிக்சரை வந்து கொஞ்சம் மாத்துது. இது ஒண்ணும் இல்லை, இது கொஞ்சம் பேசிக்கா இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த கோடாக் கேசிஆருங்கிற இந்த லட்டு வந்து மிட் ரீஜியன்ஸ்ல தான் இது ரொம்ப ஒர்க் பண்ணும். ஹைலைட்ஸை கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் காட்டிடுறேன் உங்களுக்கு. ஸோ இங்க பாப்பீங்க இது என்னோட கோடாக் கேசிஆர் RH கியூப் லட்டா இருக்கு. சோ இது எப்படி ஒரு இமேஜ் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நான் சின்னதா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பைத்தான் கோட் எழுதியிருக்கேன். சோ அதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் இந்த 3D லட்டை வந்து நம்ம விஷுவலைஸ் பண்றதுக்காக. ஸோ ஸ்கிரீன்ல ஒரு பிக்சர் நீங்க பார்க்க முடியும். நீங்க இங்க பாக்குற இந்த டாட்டட் லைன் என்ன அப்படின்னா நான் எந்த இன்புட்டுமே கொடுக்காம, அதாவது எந்த லட்டுமே நான் போடாம இருந்தா எப்படி எந்த பிக்சர் இருந்திருக்கும். ரெட் கிரீன் ப்ளூ வேல்யூஸ் எல்லாமே சேர்ந்து இந்த ஒரே சிங்கிள் லைன்ல இருந்திருக்கணும். நீங்க டாவின்சி ரிசால்வ்ல ஏறக்குறைய பாக்குற மாதிரி தான் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த பிக்சரோட அந்த கர்வ். நான் இந்த லட்டை அப்ளை பண்ணும்போது என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க பார்க்க முடியும். நீங்க பாத்தீங்க அப்படின்னா ப்ளூ லெவல் ஷேடோல கொஞ்சம் ரொம்ப சேஞ்ச் இல்ல, ப்ளூ லெவல்ஸ் ஆல்மோஸ்ட் சேமா இருக்கு, ஆனா ரெட்டும் கிரீனும் டிராப் ஆயிருக்கு. அண்ட் அதெல்லாம் விட அதிகமா பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் என்னோட மிட் கிரே டாவின்சி ஒயிட் காமுட்ல மிட் கிரே வந்து அரௌண்ட் திஸ் ரீஜன், இந்த ரீஜன் இருக்கும் 0.336ல இருக்கும், கொஞ்சம் இதுக்கு மேல அரௌண்ட் தட் ரீஜன் இது எல்லாமே கன்வெர்ஜ் ஆகிறத பாப்பீங்க. அப்படி என்னன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா என்னோட மிட் கிரே இதுல ரொம்ப அஃபெக்ட் ஆகாது. என்னோட லட்டை நான் யூஸ் பண்ணும்போது என்னோட மிட் கிரே வந்து ப்ரிசர்வ் ஆகும். சோ அதுக்கு மேல நீங்க போக 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 நீங்க பாருங்க ஹைலைட்ஸ்ல ரெட் அதிகமாகவும் ப்ளூ கொஞ்சம் கம்மியாகவும் கிரீன் வந்து மிடில் இருக்கிறதையும் நீங்க பார்க்க முடியும். அண்ட் ஆல்சோ நம்மளோட மேக்ஸிமம் ரேஞ்சுக்கு போகாம இந்த பர்டிகுலர் லட்டு வந்து இதை இந்த ரேஞ்சிலே கம்ப்ரஸ் பண்ணுது. சோ அதுக்காக நான் என்ன பண்றேன்,
இத நான் கொஞ்சம் ரெக்கவர் பண்ணணும். இதுல இருக்க சேஞ்சஸ் மாறணும் அப்படிங்கிறதுக்காக, இத கவுண்டர் பண்றதுக்காக நான் பண்ற அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் தான் இந்த செகண்டரி அட்ஜஸ்ட்மென்ட்ஸ். அதாவது ஒரு விஷயம் ரொம்ப ஒரு பக்கம் இழுத்துட்டு போயிருச்சு. அத நான் கவுண்டர் பேலன்ஸ் பண்ணி லெஃப்ட் சைடு, ரைட் சைடு இழுத்துட்டு போன விஷயத்த லெஃப்ட் சைடு கொண்டு வரணும். அப்படின்னு பண்ற ஒரு ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் சேஞ்சஸ் தான் இந்த செகண்டரி அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் எல்லாருமே. இங்க ஸ்கின்னு போட்டிருக்கேன். பட் வந்து அந்த வெக்டார் வந்து ஆல்மோஸ்ட் அரவுண்ட் அந்த ரெட் அண்ட் எல்லோ ரீஜியன்ல இருக்கிறதுனால நான் ஸ்கின் அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் பண்ணும்போது ஐ அம் கெட்டிங் பேக் மை ரெட் கலர் அண்ட் எல்லோ கலர். ஸோ இந்த பர்டிகுலர் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை நான் பண்றதுக்கு யூஸ்வலா நான் இன்னொரு நோட் யூஸ் பண்ணுவேன். பட் என்னோட ஸ்கின்னோட அதாவது மோனோ நோடுங்கிற நான் யூஸ் பண்ற இந்த பிளக்கினோட ஸ்கின் அட்ஜஸ்ட்மெண்ட்ல இது மாறுறதுனால எனக்கு இன்னொரு பர்டிகுலர் நோட் யூஸ் பண்ண தேவையில்ல. இது வந்து இன்னொரு செகண்டரி ஸ்கின் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். நான் என்னோட முன்னாடி இருக்க வீடியோல சொன்ன மாதிரி மாஸ்கிங் யூஸ் பண்ணி நம்ம பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இந்த செகண்டரி ஸ்கின் அட்ஜஸ்ட்மெண்ட். நீங்க நம்மளோட ஸ்கின் டோன்ஸ் வீடியோ பார்க்கலனா கண்டிப்பா சேனல்ல போய் அதை பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் ஆட் பண்றேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். ஸோ இந்த லுக் டெவலப்மெண்ட் லட்டை நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அகைன் நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட செகண்டரிஸை நான் அட்ஜஸ்ட் பண்றேன். ஸோ இதுதான் தேர்ட் ஸ்டெப் ஆஃப் த ப்ராசஸ். ஸோ இப்போ நம்ம லுக் டெவலப்மெண்ட்ல 3 ஸ்டெப்பை பார்த்துட்டோம். ஸோ லுக் டெவலப்மெண்ட்ங்கிறது ஜஸ்ட் ஒரு லுக் லைட்டை தூக்கி போட்டு இந்த மாதிரி ஒரு ஃபைனலா நான் ஒரு லுக்கை கிரியேட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது கிடையாது. லுக் டெவலப்மெண்ட்ங்கிறது அதை விட ரொம்ப நுவான்ஸ்டான ஒரு நுணுக்கமான ஒரு வேலை. அதாவது அந்த லுக்லெட்டை நீங்க தூக்கி உள்ள போட்டதுக்கு அப்புறமும் அந்த லுக்லெட்டுக்கு கீழே என்னெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதெல்லாம் செகண்டரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது உங்களோட லுக்லெட்டோட எஃபெக்ட் வந்து இன்னுமே பெட்டரா. ஸோ அந்த சேஞ்சஸ் நான் பண்ணணும்னு எனக்கு தெரியுது. பட் நான் எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறது, அதாவது என்னோட லுக்லெட் வந்து எதை எனக்கு மாத்துதுன்னு தெரியல. ஸோ நான் லுக்லெட்டுக்கு கீழே நான் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாலோ இல்லை அதுக்கப்புறம் பண்ணாலோ எனக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. அதாவது கண்ட்ரோல் மீறி போகுது. இப்படிங்கிற ப்ராப்ளம் உங்க நிறைய பேருக்கு வரலாம். ஸோ எந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னாலுமே அந்த பிரச்சனையை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு சொல்யூஷன் தேடணும்னா அதை பத்திய நாலேஜ் நமக்கு வேணும். ஸோ கண்டிப்பா அந்த நாலேஜை நான் ஷேர் பண்ணும்போது தான் உங்களாலே யோசிச்சு பார்த்து இந்த பிரச்சனைகளை வேற விதமா ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல சிந்திச்சு நீங்க இதுக்கு ஒரு தீர்வுக்கு வர முடியும். ஸோ அதனாலதான் நம்ம நெக்ஸ்ட் போக போக இந்த வீடியோல என்ன பண்ண போறோம்னா டீப் டைவ்ல பார்க்க போறோம். இந்த லட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, லுக்கு வந்து நம்ம கிரியேட் பண்ணும்போது அண்டர்லைன் கலர் சைன்ஸ் வந்து எப்படி மாறுது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம இப்ப கண்டினியூஸா பார்க்க போறோம். ஸோ லுக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு விஷயத்த நீங்க அதுல நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. என்னன்னா நான் அந்த லுக் லட்டை நான் உள்ள தூக்கி போட்டதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா என்னோட வெக்டார் ஸ்கோப்பை நீங்க தெளிவா பார்த்திருந்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பிளிட் நடக்கிறதா, அதாவது எல்லா கலர்ஸும் ஒரு ஆக்சிஸ்ல அலைன் ஆகிறத பார்த்திருப்பீங்க. ஸோ இதுக்கு பேரை தான் ஸ்பிளிட் டோனிங்னு சொல்லுவோம். ஜென்ரலாவே ஒரு மனுஷனா நம்ம இருக்கோம் அப்படின்னா ஒரு விஷயத்த பார்க்கும்போது 2 கலர்ஸ் தான் தெளிவா பார்ப்போம். 3வது வந்து அவ்வளவு சீக்கிரமா பெரிஃபரலா தான் நம்ம வியூ பண்ணுவோமே தவிர அதை வந்து ஆக்டிவா நம்ம வியூ பண்ண மாட்டோம். எப்பவுமே டாமினண்டா நம்ம 2 கலர்ஸை தான் பார்ப்போம். அது எந்த ஒரு பிக்சரா இருந்தாலும் சரி, எந்த ஷார்ட்டா இருந்தாலும் சரி, இந்த சைக்காலஜி யூஸ் பண்ணி தான் கலர் சயின்ஸ் அண்ட் சரி கலர் கிரேடிங்கே வந்து மூவிஸ்லயும் சரி அது ஆட்ஸ்லயும் சரி இதை பேஸ் பண்ணி தான் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்மளே மேனுவலா எப்படி இருக்கணும், அந்த 2 கலர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு செதுக்கிறத தான் நம்ம ஸ்பிளிட் டோனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்வியஸா இந்த பிக்சர்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பிளிட் டோனிங் எங்க நடந்திருக்குன்னா உங்களோட ரெட்டும் உங்களோட எல்லோவும் உங்களுக்கு தெல்ல தெளிவா வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ அதுக்கு ஆக்சன் பண்ற மாதிரி இந்த ஸ்கின் இருக்கு. மிச்சம் இருக்க எல்லா விஷயங்களுமே அது கிரீனா இருக்கட்டும் ஆர் இந்த பேனலோட இந்த ப்ரௌனிஷ் ஒயிட் கலரா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சப்ரஸ்டா தான் இருக்கு. ஸோ இதுவே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்பிளிட் டோனிங் தான். யூஸ்வலா ஸ்பிளிட் டோனிங் வந்து ஆப்போசிட் ஆக்சஸ்ல இருக்கும். அதாவது இந்த ரெட் இருந்துச்சுன்னா இங்க ஆப்போசிட்ல சயன், கிரீன் அப்படின்னா மெஜெண்டா, எல்லோ அப்படின்னா ப்ளூ, இந்த மாதிரி இருக்கும். பட் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்களால அதை பெர்சீவ் பண்ண 2 கலரை ஆப்போசிட்டா பெர்சீவ் பண்ண முடிஞ்சிச்சுனாலே அது வந்து ஒரு ஸ்பிளிட் டோன் எஃபெக்டை கிரியேட் பண்ற ஒரு விஷயம் தான். ஸோ இந்த அனாட்டமி ஆஃப் த லுக், அதாவது இந்த லுக்கை நம்ம இன்னும் பிரிச்சு மேயறதுக்கு முன்னால இன்னும் நம்ம 2 விஷயம் ஆட் பண்ணிருக்கோம். அது என்ன அப்படின்னு பாத்துருவோம். பொலாரிட்டி அப்படின்னு இங்க ஒரு லட் நான் ஆட் பண்ணிருக்கேன். பாலிஷ் அப்படின்னு பாசிட்டிவ் பிராக்கெட்ல இருக்கும், அதை நீங்க பாப்பீங்க. பொலாரிட்டி அப்படிங்கிறது பெருசா ஒண்ணும் இல்ல, லோவர் எண்ட்லயும் ஹையர் எண்ட்லயும் ஒரு டிஃபரெண்டான ஒரு கலர் கான்ட்ராஸ்ட் இது கொடுக்கும். பொலாரிட்டி அப்படிங்கிற இந்த லட்டு வந்து இதுவும் நான் டாவின்சி ஒயிட் காமெட்ல ஒர்க் பண்றதுக்காக நான் டெவலப் பண்ண ஒரு லட்டு தான். இது வந்து ஒரு பெட்டர் ஸ்பிளிட் டோனிங், ஒரு ரிச்சான ஸ்பிளிட் டோனை கொடுக்கும் வித்தவுட் அஃபெக்டிங் லூமினன்ஸ். லூமினன்ஸ் எல்லாம் ரொம்ப அஃபெக்ட் பண்ணாது, கலர்ஸ் மட்டும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணும். அந்த மாதிரி ஒரு லட்டு தான் இந்த பொலாரிட்டி. அதே மாதிரி இங்க ஒரு பார்க்க முடியும் பாலிஷ் பாஸ்டோ அப்படின்னு. பாலிஷ்ங்கிறது இது வந்து நான் ஒரு ஸ்லைட்டான கான்ட்ராஸ்டுக்காக நான் யூஸ் பண்ற ஒரு லட்டு. இது நான் செகண்ட் பாஸுக்கு யூஸ் பண்ணுவேன். அதாவது என்னோட கிரேடிங் நான் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து இன்னும் இது கொஞ்சம் பெட்டரா இருக்கணும், இன்னும் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் இருந்தா நல்லா இருக்கும், பட் ரொம்ப வேணாம். ஸோ அதுக்காக நான் யூஸ் பண்ற லட்டு தான் இந்த பாலிஷ் லட்டு. ஸோ இது ஏன் பாஸ்டோன்னு போட்டிருக்கேன்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் இந்த நோடையுமே ஆக்டிவேட் பண்ணுவேன்.
ஸோ இப்படி நான் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஓவராலா மேபி எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்போஷர் வந்து அடி வாங்கின மாதிரி தெரியலாம். அதுக்காக தான் இந்த ரெக்கவர், அதாவது ஹைலைட் ரெக்கவரி அப்படிங்கிற இந்த HDR நோட நான் ஃபர்ஸ்ட்ல வச்சிருக்கேன். ஸோ அதை எனேபிள் பண்ணும்போது எனக்கு வந்து நெசசரி அமௌண்ட் ஆஃப் ஒரு தேவையான அளவான எக்ஸ்போஷர் வந்து என் ஷாட்ல எனக்கு வந்துடும். ஸோ இந்த லுக் டெவலப்மெண்ட் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணது தான் இந்த கடைசியான இந்த ஃபைனல் லுக் இந்த ஷாட்டுக்கு. ஸோ இது நம்ம குரூப் லெவல்ல பண்ணதுனால நான் ஷார்ட் பை ஷார்ட் போகும்போது ஆல்மோஸ்ட் எல்லா ஷாட்லயுமே உங்களுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்டான லுக் இருக்கதை நீங்க பார்க்க முடியும். ஸோ நீங்க இப்ப கேட்கலாம், எதுக்காக ப்ரோ லட் யூஸ் பண்றோம் லுக் கிரியேட் பண்றதுக்காக? அதை நம்ம நார்மலாவே பண்ண முடியாதா? லட் யூஸ் பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நேச்சுரலா உண்மையிலே ஒரு நல்ல கேள்விதான். நானே இந்த கேள்விகளை ரொம்ப நாள் எனக்கே கேட்டிருக்கேன். லட் யூஸ் பண்ணாம அதே லுக்கை கொண்டு வர முடியுமா? சுருக்கமான பதில் என்னன்னா முடியும். இதுக்கு நீளமான ஒரு பதிலும் இருக்கு. அது என்ன அப்படின்னா, உங்களால அதை கொண்டு வர முடியும். பட் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, அப்படி நம்ம பண்ணும்போது ஷார்ட் மேட்சிங்கும் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் நம்ம ப்ராக்ரஸ் பண்ணும்போதும் கண்டிப்பா சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும். இது ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஒரு லட்டுக்கு உள்ள போய் பார்ப்போம். லட்ல என்னெல்லாம் இருக்கு, அது எந்த விஷயத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு அதோட டெக்னிக்கல் டீடைல்ஸை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். அது புரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு லட்டை யூஸ் பண்ணும்போது எதை பார்க்கணும், எந்த அளவுக்கு நீங்க யோசிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஈவன் நான் இந்த வீடியோ பண்ணதுமே இந்த 3 லட்டு நாங்க யூஸ் பண்ணிருக்கிறது எல்லாமே நான் கிரியேட் பண்ண லட்டு தான். நான் நினைச்சிருந்தா நான் வந்து இந்த பிரைமரிஸ்ல அவ்வளவு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாம லட்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி இந்த லுக்கை நான் கிரியேட் பண்ணிருக்க முடியும். பட் இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் இந்த நான் ப்ராஜெக்ட்ல ஒரு 75 கிளிப்ஸ் இருந்துச்சு, அதுல எது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கிளிப்ஸோ அதை சூஸ் பண்ணி அதை வந்து நான் வந்து இந்த லட்டு எனக்கு தெரியாது, எப்படி இருக்கும்னு தெரியாது, நான் அதை யூஸ் பண்ணா இதுக்கு கீழே எப்படி கிரியேட் பண்ணுவேன், அதுக்கு மேல எப்படி கிரியேட் பண்ணுவேன், அதுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எப்படி நான் கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிளை நான் எடுத்தேன். ஸோ அது உங்களுக்கு இது வரைக்கும் நான் பண்ணது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இப்போ நம்ம ஒரு லட்டை நம்ம உள்ள அனாட்டமி என்ன, அதுக்கு உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தயவு செய்து கண்டினியூஸா பாருங்க. ஸோ என்னோட கூட KCR RHR எடுத்துக்குவோம். இது ஒரு கியூப் ஃபைல். ஸோ நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா CURC நீங்க என்ன இருக்கு அப்படின்னு இதோட லட்டுக்கு ஒரு டைட்டில் நான் போட்டிருக்கேன். அண்ட் லட் சைஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா லட் 3D சைஸ் 33 அப்படின்னு இருக்கு. இதுக்கு பேசிக்கா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களோட கால்குலேட்டரை வச்சு நான் கால்குலேட் பண்ணேன் அப்படின்னா இதுல இத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கும். 33 into 33 into 33, அதாவது 35,937 என்ட்ரிஸ் இதுல இருக்கும். நான் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தேன் அப்படின்னா உங்களுக்கு அதை அப்ரிஷியேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இருக்க 3 லைனை கழிச்சிங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா 35,937 என்ட்ரிஸ் இதுல இருக்கதை நீங்க பார்க்க முடியும். இந்த 35,937 என்ட்ரிஸும் நீங்க ஒரு பேட்டர்ன் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒரு டெசிமல் நம்பர், ரெண்டாவது ஒரு டெசிமல் நம்பர், மூணாவது ஒரு டெசிமல் நம்பர். இதுக்கு அர்த்தம் என்ன? ஃபர்ஸ்ட் இருக்க டெசிமல் நம்பர் வந்து ஒரு R வேல்யூவை குறிக்குது. அதாவது ரெட், கிரீன், ப்ளூ அது 3 தான். இந்த ஃபர்ஸ்ட் இருக்க வேல்யூ ரெட், ரெண்டாவது இருக்க வேல்யூ கிரீனு, மூணாவது இருக்க வேல்யூ ப்ளூ. உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு ரெட் வேல்யூ இங்க இருக்கு அப்படின்னா இந்த 0.0146029ங்கிற ரெட் வேல்யூக்கு கோரிலேட் ஆகிற 32 கிரீன் வேல்யூஸ் காம்பினேஷனும் 32 ப்ளூ வேல்யூஸ் காம்பினேஷனும் உங்களுக்கு இருக்கும். அப்போ ஒரு ரெட் வேல்யூக்கு, அதாவது ஒரு 0.0146029 அப்படின்னு நீங்க எடுத்துக்கிற இந்த ரெட்டுக்கு உங்களுக்கு 1089 அவுட்புட்ஸ் வரும். ஏன் உங்களுக்கு 1089 வேல்யூஸ் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா சிம்பிள் மேக்ஸ் தான். 33 into 33 1089. அதாவது ஒரு R வேல்யூக்கு உங்களுக்கு 1089 பாசிபிள் G and B வேல்யூஸ் இருக்கும். ஸோ இந்த 0.0146029 இது வந்து எக்ஸாக்ட் நம்பரா இருக்காது. ஸோ இதுக்கு பக்கத்துல எந்த வேல்யூ இருக்கோ அதை எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணி நம்மளோட ரிசால்வ் வந்து ஒரு வேல்யூவா எடுத்துக்கிறோம். அதாவது மொத்தமா இந்த ரெட்ல வந்து உங்களுக்கு 32 என்ட்ரிஸ். இந்த 32 என்ட்ரிஸுக்கும் 32 காம்பினேஷன் G இருக்கலாம், 32 காம்பினேஷன் ப்ளூ இருக்கலாம். ஸோ அது எல்லாம் சேர்த்து ஒரு ரெட் என்ட்ரிக்கு உங்களுக்கு 1089 என்ட்ரிஸ் வரும். ஸோ இதை நீங்க கூட்டி பாருங்க. உங்களுக்கு 33 என்ட்ரிஸுக்கு இதை போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நம்ம போட்ட அந்த கணக்கு 35,937 அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்துடும். இதெல்லாம் எதை குறிக்குது? நீங்க ஒரு நம்பரை சொல்லிட்டீங்க, இந்த மாதிரி சொல்லிட்டீங்க, இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு நேச்சுரலா உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஸோ நான் ஒரு லட்டை யூஸ் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோமே. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்காக நான் இப்படி ஒரு கிளிப்பை நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நீங்க பாக்குற இந்த 3D லட் அப்படிங்கிற விஷயத்த நம்ம 2Dல அவ்வளவு சீக்கிரம் அப்ரிஷியேட் பண்ண முடியாது. நான் இங்க காட்டின ஒரு பிக்சர் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காட்டினேன். இது வந்து ஒரு 1 டைமென்ஷனலா நம்ம பாக்குற ஒரு விஷயம். பட் ஆக்சுவலா நம்ம 3D லட்ஸ் வந்து 3D டைமென்ஷன்ல 3D பாயிண்ட்ஸ்ல இருக்கு. ஸோ அதனாலதான் 35,937. ஸோ இன்னொரு விஷயம் இதுல நம்ம நோட் பண்ணது என்னன்னா 35,937 இருக்கிற பட்சத்துல
உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கர்வ்ல அத்தன பாயிண்ட் இருக்குன்னு நீங்க நெனச்சுக்கணும். சோ அந்த கர்வ் வந்து நம்மளா பாயிண்ட் வைக்கிற மாரி, இந்த மாரி 2 பாயிண்ட், 3 பாயிண்ட் வச்சு இந்த மாரி அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் பண்ற மாரி இருக்காது. உங்களுக்கு இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இதுல இருக்கிற மாரி இருக்கும். ஏன்னா 35,937 பாயிண்ட்ஸ் இதுல இருக்கு உங்களுக்கு. சோ அப்படி பாயிண்ட்ஸ் இருக்கும்போது, அங்க நடக்கிற சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். அண்ட் ஆல்சோ இது 2Dல நடக்கிறதோ, இல்ல 1Dல நடக்கிறது கிடையாது. 3Dல நடக்கிற ஒரு விஷயம். அத எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த ஒரு பிக்சர நான் உங்களுக்கு காட்டுறேன். சோ நீங்க இந்த பிக்சர்ல நீங்க பார்க்குற ஒரு விஷயம், ஒரு கியூப நீங்க பார்ப்பீங்க. இது வந்து எல்லா கலர்ஸுமே இருக்கு. அதாவது உங்களுக்கு ஆர்ஜிபி வந்து இதுல பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இதுல ரெட் இருக்கு. ரெட்டுக்கு ஆப்போசிட்டான ஹியூல என்னது? ரெட்டுக்கு ஆப்போசிட்டான அந்த ஹியூ வந்து இந்த சயன். அதே மாரி தான் கிரீனுக்கு மெஜெண்டாவும், ப்ளூக்கு எல்லோவும் இருக்கு. இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட Kodak KCR RH LUT இருக்கு. ஐ ஹோப் நீங்க பார்ப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நம்ம நேம் பண்ணிக்குவோம். Kodak KCR RH LUT நேம் பண்ணியாச்சு. Kodak LUT இங்க இருக்கு. இத நான் எனேபிள் பண்ணும்போது, இந்த ஹிஸ்டோகிராம்க்கு என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ரைட்? இந்த ஓவரால் நீங்க கலர்ஸ் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வெக்டார்ஸ்கோப்பையும் பார்க்கலாம். பட் ஸ்பெசிஃபிக்கா இந்த 3D லட்டுங்கிறதுனால இந்த விஷயத்த நீங்க பாருங்க. சோ இப்ப நான் டிசேபிள்டா வச்சிருக்கேன். இப்ப நான் இந்த லட்டை எனேபிள் பண்ண போறேன். இந்த கியூபுக்கு என்ன நடக்குது? வெக்டார்ஸ்கோப்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இங்க பார்த்தீங்க அப்படின்னா 2 விஷயத்த இந்த வெக்டார்ஸ்கோப்ல நீங்க ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணணும். இது மேபி உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெக்டார்ஸ்கோப்ப பாருங்க. உங்களோட மேல இருக்க ஹெமிஸ்பியர்ல இருக்க இந்த ரெட், மெஜெண்டா, எல்லோ இது 3ம் கன்வெர்ஜ் ஆகுறத பார்க்க முடியும். அதே மாரி இந்த கீழ இருந்த உங்களுக்கு கிரீன், சயன் அண்ட் ப்ளூவும் கன்வெர்ஜ் ஆகி ஆல்மோஸ்ட் ஒரு ஆக்சிஸ்ல அலைன் ஆகுற மாரி இருக்கிறத பார்ப்பீங்க. அதாவது விரிஞ்சிருந்த இந்த கலர்ஸ் வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஒரு லைன்ல அலைன் ஆகுற மாரி கிட்ட வரத பார்க்க முடியும். ஆஃப் கோர்ஸ் அது டைரக்ட்டா எல்லாமே அலைன் ஆகல. பட் அது என்ன நடக்குது? ஜெனரலா எப்படி அலைன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க முடியும். அதோட கலர் சேஞ்சஸ் தான் நீங்க இந்த வெக்டார்ஸ்கோப்ல நீங்க பார்ப்பீங்க. நீங்க ஸ்பெஷலி இந்த இண்டிகோ, இந்த ப்ளூ வந்து ஒரு இண்டிகோ கலர்ல இருக்கு. நான் இத எனேபிள் பண்ணும்போது எப்படி ஒரு டார்க் ப்ளூவா மாறுது அப்படிங்கிறத உங்களால பார்க்க முடியும் அப்படின்னு நெனைக்கிறேன். அதே மாரி இந்த கிரீனோட ஹியூ சேஞ்சும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத உங்களால பார்க்க முடியும்னு நெனைக்கிறேன். சோ இதுக்கு வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம இந்த கிளிப்லயே பார்க்கலாம். சப்போஸ் நீங்க இந்த ஷாட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, நான் என்னோட Kodak LUT மட்டும் நான் டிசேபிள் பண்ணி எனேபிள் பண்றேன். இங்க உங்களுக்கு ஒரு சப்டிலான விஷயத்த நீங்க நோட்டீஸ் பண்ணணும். இங்க பாருங்க நான் இந்த அதாவது என்னோட Kodak LUT நான் டிசேபிள் பண்றேன். டிசேபிள் பண்ணும்போது இங்க இருக்க கிரீன்ஸ நீங்க நோட்டீஸ் பண்ணுங்க. இந்த ரெட், இந்த எல்லோ கூட ஆப்வியஸா உங்களுக்கு தெரியாது. இங்க இருக்க கிரீன நீங்க நோட்டீஸ் பண்ணுங்க. நான் இந்த பர்ட்டிகுலர் லட்ட எனேபிள் பண்ணும்போது அந்த கிரீன் வந்து எப்படி எல்லோவுக்கு ரொட்டேட் ஆகுறத உங்களால இதுல நோட்டீஸ் பண்ண முடியும். சோ இந்த கியூப்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னாலுமே என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. நான் இத டிசேபிள் பண்ணி எனேபிள் பண்றேன். யூ see what is happening to that green. அதாவது என்னோட கிரீன் ஹைலைட் ரீஜன், ஹைலைட் டு மிட் டோன்ல இருக்க என்னோட கிரீன் நான் என்னோட Kodak LUT எனேபிள் பண்ணும்போது எப்படி அது எல்லோ ரீஜனுக்கு போறத உங்களால பார்க்க முடியும். சோ இப்போ நீங்க பார்த்த இந்த ஒரு விஷயத்த, அதாவது இந்த பர்ட்டிகுலர் லெவல்ல இருக்க கிரீன், அதாவது என்னோட மிட் டோன்ஸ்ல இருந்து ஹைலைட்ஸ்ல இருக்க கிரீனை நான் ஒரு ஆக்ஷன்ல ஒரு ஹியூ சேஞ்ச்ல ஆர் கலர் ஸ்லைஸ் ஆர் சம் டு கலர் ரேப்பர் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி இவ்வளவு ப்ரிசைஸா எல்லோவா என்னால ரொட்டேட் பண்ண முடியுமா? அதுக்கு ஆன்சர் வந்து முடியும். பட் இட் இஸ் அ லாங் ஜாப். அது வந்து சாதாரணமான ஒரு வேலை கிடையாது. ரொம்ப கஷ்டமான வேலை. ஈவன் நான் ஒரு கிளிப்ல பண்ணிட்டா கூட அடுத்த கிளிப்ல என்னால பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதனாலதான் இந்த லட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம யூஸ் பண்றோம். ஸ்பெசிபிக்கா லுக் லட். அது என்ன பண்ணுது? ஒரு பர்டிகுலர் ஹியூல எடுத்து இன்னொரு பர்டிகுலர் ஹியூவை அது ரொம்ப துல்லியமா கொண்டு போய் வைக்குது. அப்படி பண்றதுனால ஸ்பிளிட் டோனிங் கிரியேட் ஆகுது. அதாவது இந்த மிட் கிரே தாண்டி இருக்கிற இந்த இடத்துல எனக்கு கிரீன் வந்து இந்த மாதிரி எல்லோவா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த குவாலிட்டிஸ் அது வைக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஸ்பெசிபிக் லுக் கிரியேட் ஆகுது. அந்த லுக்லெட்டை நம்ம எடுத்து கிளிப்ஸ் மேல அப்ளை பண்ணும்போது அதே லுக்கை வந்து எல்லா கிளிப்புக்கும் அதால கொடுக்க முடியும். ஈவன் தோ நான் இதை வந்து ஒரு குரூப் லெவல்ல நான் பண்ணாலுமே கூட என்னோட கிளிப்ல இருக்க லெவல்ஸை நான் மேட்ச் பண்ணாம இருந்தேன், என்னோட இண்டிவிஜுவல் கிளிப்ஸ்ல இருக்க லெவல்ஸை நான் மேட்ச் பண்ணாம இருந்தேன்னா எனக்கு இதே ரிசல்ட் கிடைக்காம இருக்கலாம். ஸோ இதனாலதான் லட் யூஸ் பண்றது ஒரு நல்ல விஷயம் லுக்கு கிரியேட் பண்றதுக்கு. பட் எந்த ஒரு விஷயத்துக்குமே நான் வந்து பிளைண்டா நம்ம வந்து லட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னு நான் சொல்ற ஆள் கிடையாது. லட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுனால நான் இன்னைக்கு லட் யூஸ் பண்றேன். ஏன்னா என்னோட டைம் அது சேவ் பண்ணுது. நீங்க லட் யூஸரா இருந்தா வெல் அண்ட் குட், நீங்க பண்ணலாம். கண்டிப்பா உங்க ஒர்க் ஃப்ளோக்கு அது யூஸா இருந்தா கண்டிப்பா நீங்க அதை பண்ணுங்க. பட் லட்டுன்னு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்ணும்போது இன்னும் பெட்டரான அவுட்புட்டை உங்களால கிரியேட் பண்ண முடியும். அதுதான் நான் சொல்ல வர பாயிண்ட். அதே மாதிரி ஒரு லுக் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா நேரத்திலயுமே உங்களுக்கு ஒரே மாதிரி லுக்லெட் யூஸ் பண்ணி தான் ஒரு லுக்கை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா நான் எல்லாமே கிரேட் தான் பண்ணியிருக்கேன். இங்க இருந்து இது எல்லா இடத்துலயுமே நான் கிரேட் தான் பண்ணியிருக்கேன். இங்க மட்டும் தான் நான் ஒரு லட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவுமே ஒரு லுக்லெட் கிடையாது, ஜஸ்ட் ப்ளூவை சேஞ்ச் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு லட்டு. அதை உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் இங்க காமிக்க முடியும்.
நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல ஏன் ப்ளூ மட்டும் தெரியுதுன்னா பிகாஸ் இட்ஸ் ஓவரால் சேஞ்ச். ஸோ ஹம்பிள்ங்கிற என்னோட அந்த லெட்டர் நான் யூஸ் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க முடியும். உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கான்ட்ராஸ்ட் கிடைக்குது அண்ட் ஆல்சோ அந்த கலர் வந்து கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆகுது. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு இந்த லுக் தேவைப்படுச்சு. அதனால நான் இந்த லெட்டர் யூஸ் பண்ணேன். இங்க நான் என்னோட கொடாக் லெட்டர் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த லுக் கிடைக்காது. எந்த கான்டெக்ஸ்டோ எந்த சினாரியோ நமக்கு என்ன லெட்டர் வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு தேவையான லுக்கை நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த பர்டிகுலர் ஷாட்டை நான் உங்களுக்கு ஒயிட்ல தான் காமிக்க முடியும், போர்ட்ரேட்ல காமிக்க முடியாது. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இதோட ஒரிஜினல் ஷாட் ஹவு இட் லுக் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே கிரேட் இல்லாம ஜஸ்ட் கலர் ஸ்பேஸ் டிரான்ஸ்ஃபார்ம், அதாவது இன்புட் டு அவுட்புட் மட்டும் நம்ம பண்ணி டிஜே மேவிக்ல ஷூட் பண்ணது. ஸோ டிஜே லாக்ல இருந்து நான் டி லாக்ல இருந்து நான் ரெக்ஸ் 709 கன்வெர்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு லுக் தான் வந்துச்சு. ஸோ இதை வந்து நான் ஒரு சினிமேட்டிக் லுக்கா நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி பிரைமரி கிரேட் பண்ணி கொஞ்சம் அந்த ஃபாக் எஃபெக்ட்டுக்குள்ள விஷயங்களை நான் ஆட் பண்ணியிருக்கேன். தென் வாட் யூ ஹவ் டன், இந்த தான் என்னோட லுக் கிரியேஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் ஷாட் வந்து ஐ நோ இது வந்து ஒரு கிரீன் டாமினண்டா இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அதனால என்னோட எமரால்ட் லெட்டர் நான் யூஸ் பண்ணேன், which will give me stronger greens and also very pleasant greens. அது வந்து ஒரு ஃபிலிமிக் டென்சிட்டியோட ஒரு கிரீனை கொடுக்கும். அதுக்காக நான் இந்த எமரால்ட் யூஸ் பண்ணேன். ஸோ தேட் அண்ட் மிடில் மேன் அப்படிங்கிற இந்த லெட்டர் என்ன பண்ணும்னா என்னோட மிடில் ரீஜன்ஸ்ல கொஞ்சம் பஞ்ச் அதிகமாகும். அதுதான் இந்த மிடில் மேன் பண்ற விஷயம். மெக்னீட்டோ அப்படிங்கிற இந்த லெட்டர் என்னன்னா சிவியர் பெண்டிங் இருக்கும், அதாவது ஹைலைட் அண்ட் லோ எண்ட்ஸ் வந்து நல்லாவே ஒரு பெண்டை கொடுக்கும். ஸோ நல்லாவே ஒரு கலர் செப்பரேஷன் எனக்கு கிரியேட் ஆகும் அண்ட் ஆல்சோ கான்ட்ராஸ்டும் எனக்கு பெட்டரா இருக்கும் அதுல. ஸோ அதை பண்ணிட்டு ஃபைனலி நான் வந்து ஒரு ஃபிலிமிக் லுக்கு கொடுக்கறதுக்காக தான் இப்போ இந்த கொடாக் 96 அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் லெட்டர் நான் இதுல யூஸ் பண்ணேன். ஸோ தட் அந்த கிரீன்ஸ் வந்து இட் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் தட் ஹாலிவுட் எல்லோ கலருக்கு நியர்பை போகிறதுக்காக அந்த பர்டிகுலர் லெட்டர் நான் யூஸ் பண்ணேன். So this is how this particular look is made. So each particular clip, அதாவது ஒரு ப்ராஜெக்ட்டுக்குமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு வேரிட் அப்ரோச் நம்மளுக்கு வந்து கண்டிப்பா தேவை ஒரு லுக்கை கிரியேட் பண்றதுக்கு. ஸோ அது நமக்கு தெரிஞ்ச பட்சத்துல அந்த லட்டு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு நமக்கு புரிஞ்ச பட்சத்துல நம்ம அந்த ஒர்க் கிரியேட் பண்றது, அந்த லுக்கு கிரியேட் பண்றது இன்னும் கொஞ்சம் நமக்கு சுலபமா அமையும். ஸோ ஒரு லட்டு உங்கள்ட்ட இருக்கு அப்படின்னா அந்த லட்டு வந்து ஒரு கர்வ்ல பார்க்கும்போது எந்த மாதிரி ஆர்ஜிபி வேல்யூஸ் அட்ஜஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத பிளாட் பண்றதுக்கு தான் நான் இந்த கோட் உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த கோட் வேணும் அப்படின்னா என்னோட GitHub பேஜ்ல இருக்கு. என்னோட GitHub பேஜோட லிங்கை வந்து நான் என்னோட இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஆட் பண்றேன். அதை நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஜஸ்ட் நீங்க உங்களோட டெர்மினல்ல நீங்க பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிட்டு பைத்தான் டைப் பண்ணி அந்த ஸ்கிரிப்டோட நேம் அடிச்சு அந்த உங்களோட பர்டிகுலர் கியூப், அதாவது உங்களோட லட்டோட நேம் வந்து கியூப் என்ன கியூப் நேம்ல இருக்கோ அதை நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட அவுட்புட் வந்து உங்களுக்கு அந்த கர்வோட பிக்சர் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ எண்ட்ல ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொன்னேன். அது என்ன அப்படின்னா என்னைய இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க, த ரெண்டர் ஹப் அப்படிங்கிற நம்ம பேஜை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு டிஎம் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல ஃபர்ஸ்ட் 10 மெம்பர்ஸுக்கு என்னோட கொடாக் டாவின்சி ஒயிட் காமௌண்ட் லட்டு கொடாக் KCR RH அப்படின்னு நம்ம இந்த பர்டிகுலர் வீடியோல நான் யூஸ் பண்ணி காட்டின லட்டை உங்களுக்கு நான் ஃப்ரீயா கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். டெப்த்ல பார்த்தோம் எப்படி லட்டு ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஸோ இது மாதிரி இன்னும் ஃபியூச்சர்ல பல வீடியோஸ் வர்றதுக்கு கண்டிப்பா நீங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ we'll meet again in another video. Until then, bye bye.